வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2026 யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 5 மார்க் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ அனாலிசிஸ்ல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 14th ப்ராப்ளம். இது கரண்ட் அசெட்டோட வேல்யூ 3,90,000, கரண்ட் லயபிலிட்டி 1,50,000, லிக்விட் அசெட் 2,25,000, ஸ்டாக் வந்து 1,65,000. இது நம்ம சொன்ன கொஷினே தான். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்து கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு 5 மார்க்ல சொன்னோம். அதே மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க. எஸ், அடுத்த கொஷின் பாருங்க. இது வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் வந்து குவார்டர் 1ல 1,20,000, குவார்டர் 2 1,22,000, குவார்டர் 3 1,34,000, குவார்டர் 4 இஸ் 1,48,000. டோட்டல் பாத்தீங்கன்னா 5,24,000. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். கொஷின் படிக்கும் போதுதான் நமக்கு கொஞ்சம் வந்து இது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் போட்டிருக்கோம். ஜஸ்ட் என்னன்னா இது அமௌண்ட் வந்து வேரி ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா மெத்தட் வந்து சேம் தான். ஓகே, மொத்த பிளேலிஸ்டையும் படிச்சவங்களுக்கு நிச்சயம் இந்த ப்ராப்ளம் போட தெரியும். ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு இது எந்த டாபிக்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது தெரியும் என்ன டாபிக் எப்படி போடணும்ட்டு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சுலபமான கொஸ்டின் இது. ஓகே, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ 30%, அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் 20,000, சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் வந்து 2 lakh, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்தே கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து கேட்டுட்டாங்க. ஓகே, இப்ப பாருங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் 6,000 யூனிட்ஸ், பிரேக் ஈவன் சேல்ஸ், அதாவது இது யூனிட்ஸ்ல, இது வந்து சேல்ஸ்ல ருபீஸ்ல சொல்றோம் 1,44,000, அண்ட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் பாத்தீங்கன்னா 21. ஓகேவா? 2 கொஸ்டின் மார்ஜினல் காஸ்டிங்ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இன்னும் ஒண்ணு என்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளமே கேட்கல. நிறைய பேர் அந்த சாப்டர் படிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் அந்த ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே இருக்காது, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. எஸ், இப்ப 10 மார்க் ப்ராப்ளம்க்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து ரேஷியோல இருந்து கேட்டிருந்தாங்க. சேல்ஸ் வந்து 16 lakh, டெட்டாஸ் 3,75,000, கிரெடிட்டார் 1,91,667, க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 8,05,000. இதே மாதிரி மெத்தட்ல நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுல கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் இஸ் 54,050, ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா 37,550, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில மைனஸ்ல வருது நமக்கு 12,500. இதுல வந்து நமக்கு பர்ச்சேஸ் ஜாஸ்தி இருக்கு சேலை விட, அதனால நெகட்டிவா வருது. அது மாதிரி கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஆக்டிவிட்டியும் நமக்கு வந்து நெகட்டிவ்ல வருது 21,000. அப்புறம் நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4,050. ஓகே, இது ஆனா ஈஸியான ப்ராப்ளம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப மிஷினரிக்கு ஒரு லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு ஒரு லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 லெஜர் ப்ரிப்பேர் பண்ணா போதும், ஈஸியா போட்டுடலாம் அந்த ப்ராப்ளம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கேஷ் பட்ஜெட். இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா கேஷ் பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இதுதான் போட்டிருக்கோம். ஓகேவா? மேக்கு பாத்தீங்கன்னா 25,500 க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ், ஜூனுக்கு பாத்தீங்கன்னா 9,500, ஜூலை வந்து 13,600. இதுதான் வந்து கேஷ் பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த ப்ராப்ளம் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்ட ப்ராப்ளம் தான். எந்த சேஞ்சஸ்மே இல்ல. நம்பரும் சேஞ்ச் பண்ணல, அமௌண்ட் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அதே கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து பாருங்க அப்படின்னது. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மாதிரியே தான் இருக்கும், ரிப்பீட்டடா. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட படிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா தெரிய வந்துரும். ஓகே, இந்த பிரேக் ஈவன் யூனிட்ஸ் வந்து 4,000 யூனிட்ஸ், பிரேக் ஈவன் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 38,000, அண்ட் ப்ராஃபிட் வந்து 1,500. அமௌண்ட் கூட சேஞ்ச் பண்ணாம அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நிறைய பேருக்கு சென்டம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். என்ன ஒண்ணே ஒண்ணு, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல இருந்து ப்ராப்ளம் இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா ரேஷியோ ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா இதை ஈஸியா போடலாம். அதுக்கப்புறம் கேஷ் பட்ஜெட் இது ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னாலும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா சில ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஹெவியா இருக்கும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம்
ஒரு பெரிய கஷ்டமாவே இல்லை. ஈஸியான அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு 5 மார்க்கும் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாமே. யார் யாருக்கெல்லாம் சென்டம் வரும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த பேஷண்ட் லிசனிங்.